மாணவர்களுக்கு வணக்கம். நாம் சாய் சூத்திரத்தின் பரப்பளவு பற்றிய கணக்குகளை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக பயிற்சி 2.2 மூன்றாம் கணக்கு விடுபட்ட விவரத்தினை கண்டறிக. அதாவது சாய் சூத்திரம் பார்த்தீங்கன்னா 2 மூலைவிட்டங்கள் இருக்கும். 2 மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். எந்த ஃபார்முலா? அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2 சதுர அலகுகள். அதை பேஸ் பண்ணி நம்ம போட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. d1 19 சென்டிமீட்டர், d2 16 சென்டிமீட்டர். 2 மூலைவிட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பரப்பளவு ஃபார்முலா எழுதி போடலாம். சாய் சூத்திரத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு 1/2 1/2 சொல்லலாம், இல்லை அரைன்னு சொல்லலாம். d1 19 சென்டிமீட்டர், 19 இன்ட்டு d2 என்பது 16. ஸோ பகுதி தொகுதி இது ரெண்டையும் அடிக்கலாம். 1 2 8 2 16, 19 8, 19 பெருக்கல் 8 இது ரெண்டையும் பெருக்கலாம். 8 9 72 2 மீதி 7, 8 1 8, 8 இருக்கட்டா 5, 152 பரப்பளவுங்கிறதால சதுர சென்டிமீட்டர் போடலாம், இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் கணக்கு பாருங்க. ஒரு மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஒரு மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது மூலைவிட்டம் கண்டுபிடிக்கணும். சேம் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி போட போறோம் அதை பார்க்கலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவு 468 சதுர மீட்டர். சரி, ஸோ ஆன்சர் எழுதிக்கணும். இப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 அதை எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு அந்த பரப்பளவு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அதை எழுதிக்கலாம். 1/2 அப்படியே போட்டுக்கலாம். d1 முதல் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க 26, இரண்டாவது மூலைவிட்டம் கேட்டிருக்காங்க தெரியாது, அதை d2 அப்படியே வச்சுக்கலாம். 468. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா d2 இங்க வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணுமோ அது லெஃப்ட் சைடே வச்சுக்கணும். இந்த 1/2 ரைட் சைடு போயிடும். 1/2 ஆனது சமன்பாட்டிற்கு வலது பக்கம் போகும் பொழுது தலைகீழியாக மாறும். 1/2ங்கிறது 2/1 மாறிடும். 26 பைல 1 இருக்கிறதா அர்த்தம். எதுவும் கொடுக்கலன்னா பைல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 26/1 இருக்கும். தலைகீழ மாறிச்சுன்னா 1/26. இதை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? இரண்டாம் வாய்ப்பாடு 1 2 1 2 3 6 13 இருக்கு. இங்க 468. 13 என்பது ஒரு பகா எண். அப்ப டைரக்டா ரெண்டையும் 13ஆம் வாய்ப்பாடு தான் அடிக்கணும். 13 13 44 பாத்தீங்கன்னா 13 13 2 13 26 3 13 39 3 13 39 மீதி 7 இருக்கும். 49 7 இருக்கும். 78 இருக்கும். 6 13 78, இப்போ 36. d2 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். இரண்டாவது மூலைவிட்டமானது d2 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். இதுதான் இரண்டாவது கொஸ்டினுக்கோட ஆன்சர். அடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூலைவிட்டம் d1 கொடுக்கல, மூலைவிட்டம் 2 d2 கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. போன கணக்கு போட்டாங்க பாத்தீங்களா, அதே சேம் மாடல் தான். சேம் மாடல் இந்த கணக்கு போட போறோம். சாய் சதுரத்தின் பரப்பளவு மாதிரி எழுதிக்கலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவு நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. சாய் சதுர பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? 180 சதுர மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஈக்குவல் டு 180. அரை இன்ட்டு d1 தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். d1 அப்படியே வச்சுக்கலாம். d2 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 12 ஈக்குவல் டு 180. தெரியாது d1, அதை அப்படியே வச்சுக்கலாம். 1/2 ஆனது சமன்பாட்டு வலது பக்கம் போகும்போது தலைகீழா மாறிடும். 2/1. 12 கீழே பையில 1 இருக்கிறதா அர்த்தம். தலைகீழா போகும்போது 1/12 மாறும். படிக்கலாம். 1 2 6 2 12, 1 6 3 18, இந்த 0 அப்படி போட்டுக்கணும். அப்ப d1 ஈக்குவல் டு 30
மில்லிமீட்டர். இப்போ முதல் மில்லிமீட்டர் 30 மில்லிமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இரண்டாவது மூலைவிட்டம் 36 சென்டிமீட்டர். மூன்றாவது கணக்கு முதல் மூலைவிட்டம் D1 30 மில்லிமீட்டர். அப்போ இந்த மூணாம் கணக்குல 3 கணக்கையும் பார்த்தோம். அடுத்த வகுப்புல 4ஆம் கணக்கும் 5ஆம் கணக்கும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.